கண்டென்ட் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீ ஏன் அதெல்லாம் எதுக்கு பண்ற? நீ எனக்குன்னு ஒரு ஸ்டைல், எனக்குன்னு ஒரு பாடி. இதுவே என்னடா அது? இல்ல அந்த புள்ள மெசேஜ் பண்ணா அந்த மாதிரி வர மாதிரி செட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. நான் வந்து இது வரைக்கும் எத்தனை காதல் பண்ணியிருப்பேன்? அப்படிலாம் இது இல்ல 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 இவன் சொல்லுவா, இவன் சொல்லுவா நான் பண்ணல, பட் யாரும் என்னை பண்ணல. இங்க இருந்து காதல் அதுதான் நான் பண்ணுனேன், பட் என்ன லவன்ல பெருசா மூஞ்சி எல்லாம் மூஞ்சி அப்படி வைக்காத. பண்ணல, சத்தியமா பண்ண. ஆனா உங்க மேல சத்தியமா டேய் கம்முனுடா, நிறைய ஆசை இருக்குது. அவனை காலி பண்ணலான்னு பாக்குறேன். மச்சான் விடுங்க அண்ணா, உங்க மேலயும் சத்தியம் பண்றேன். ஒன்லி படிப்பு தான். படிப்பு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா பண்ணாதடா, சும்மா சொல்லு. எப்போ மேல பேச அப்படி எல்லாம் பண்ண. ஏன் பண்ற மச்சான்? நார்மலாவே அப்படித்தான். அப்படி ஏன் பண்ற? ஏன் பண்ற? அங்க வரும்போது நல்லா பேசிட்டு இருந்தியா? ஏன் அப்படி பண்ற? அப்ப நான் ஏதாவது கெட்ட வார்த்தையில பேசிடுவேன். கட் பண்ணிடுறேன் பாத்துக்க. அப்ப நான் ஏதாவது பீப் போட வச்சிருவேன். சரி, என்ன பெரிய வேணும் இவனாட்ட காரு பறக்க விடுறவனான்னு பாருன்னா ஒன்று ரெண்டாவது கீழே எங்களே காலி பண்ணியிருப்பேன். என்ன இப்போ எதுக்கு உனக்கு அந்த வெட்டி பந்தம் எதுக்கு? ஓ தலை தலை குருவி பல்லில கடிச்சிட்டு ஒரு இழுப்பு இழுத்தாரு. என்னத்த மாப்பிள்ள கிழிஞ்ச உனக்கு தெரியுதா? கிழிஞ்ச உனக்கு தெரியுதா லைட்டா? அதுவே வர்ற மாதிரி மாத்திட்டு வந்திருக்கிறது இல்லையாடா? இங்க வந்தா கிழிஞ்சிருச்சாடு இருக்கா? விடுங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு ஏன்டா அப்படி பண்றீங்க? இவ்வளவு நேரம் பொழந்து வச்சு உட்காந்துட்டு கிழிஞ்சிருக்கிறது தெரியுதா? தெரியல இல்ல. சரி, அங்க பார்த்தா தான் தெரியும். அது தெரியல. மாப்பிள்ளை இன்னைக்கு போய் சொல்ல மாட்டேன். நான் வீடியோ போய் பார்த்துட்டு ரெண்டு இப்படி கவட்டை. சரி தம்பி, ஓரத்துல இருந்தான் இருக்கேன். ஸ்டெண்டரா இருந்தா தானே தெரியும். இரு, உனக்கு அதுக்கோசரம் பேண்ட் அவன் போட்டேன். பேண்ட் கிழிச்சு. சரி, திருப்பூர்ல என்ன வேலை பாக்குற? பனியன் கம்பெனி வச்சிருக்கிறியா? வைக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் கிடையாது. அப்புறம் கேட்ட பனியன் கம்பெனில வேலை பார்க்கறேன்னு சொல். பனியன் கம்பெனி நீ மொட்டை ஏன் சொன்னா என்ன மச்சான்? நீங்க உடனே அப்படி நினைச்சிருவாங்களா? நான் யூடியூப் போல இருக்கு அப்படி நினைச்சிருவாங்களா? நீங்க யாரு? நான் யாரோ இருந்துட்டு பாரு, நான் ஒண்ணுமே இல்லை, விட்டுரு. இந்த மாதிரி தாங்க சார் எல்லாருமே அப்படி. நான் ஒண்ணுமே இல்லையா? நீங்க பத்தியா நல்ல பத்தியா அவனுக்கு சண்டை அவனுங்க இல்லைன்னா உதைக்கிறதுக்கு வசமா இருக்கு. உருட்டு விட்டுறாதீங்க. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். திருப்பூர்ல என்ன பண்ற? பனியன் கம்பெனில ஒர்க் பண்றேன். என்ன ஒர்க் பண்ற? லாஜிஸ்டிக் அண்ட் டிஸ்பேட்ச். லாஜிஸ்டிக்ஸ் கால் வந்துருச்சு. இவனுக்கு நம்மளுக்கு இப்போ சிக்னல் வந்துருச்சு. சரி, ஒன்றும் இல்லை. அது திரும்பி உட்காரான் கேமரா பார்த்த மாதிரி. இவரை பார்த்து மாதிரி வந்துட்டு இருக்கிற. அது வந்து அதை பார்க்கக்கூடாது, இவரைத்தான் பார்க்கணும். ஜாலியா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை இருந்து பார்த்து கொடுப்பேன். நீ உங்களுக்கு இல்ல, அவருக்கு தம்பிக்கு. தம்பிக்கு. சரி இரு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. மலைக்கு வந்திருக்கேன். இவன் பேசுறது எப்படி இவனுக்கே கேட்காதுடா, எப்படி அங்க கேக்குது? ஹலோ, கேக்குதா? கேக்குது. சில பேர் இருப்பாங்க இந்த ஸ்பீக்கர் பேசுவாங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே கம்யூனிகேட் ஆகுது. ஆனா அவங்களுக்கு ஃபுல்லா கம்யூனிகேட் ஆகுது. எப்படி உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. நீ பேசுனது நான் பேசுனது நான் என் வாய்ஸ் தொண்டை பாத்தீங்களா? நீ பேசு. ஏன் தொண்டை இல்ல மச்சான், நீ பேசுனா சத்தியமா முடி எல்லாம் பிச்சரிச்சிருவேன். எல்லாத்துக்கும் முடி கொட்டாம இருக்கிறதுக்கு நல்லா இருக்க. தண்ணி கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கா? சரி. என்னடா நடக்குது? ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறேன். எங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறேன். அதான் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் போட போறேன். கம்முனா சத்தியமா மைக்கோட ரெக்கார்டோட வச்சிருக்கான்டா, பிரச்சனை இல்லடா. சரி புஜா, கூப்பிடுறேன். தொலைங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி கூப்பிடுறேன். மோனோல்ட் மலையில தான் இருக்கேன். எல்லாமே சொல்லிடணும். பேண்ட் எல்லாம் அழுக்காகுதுண்ணா, பாருங்கண்ணா. சரி, நம்ம ஆபீஸுக்கு போறேன். இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற நம்ம சேனல் எவ்வளவு பெரிய சேனல் இல்ல, யூடியூபர் ஓனர் கூப்பிட்டுருக்காரு. அது ஓகே, ஓனர் கூப்பிட்டுருக்காரு. ரெண்டாவது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம ஃபேன்ஸ் 200 ஃபாலோவர்ஸ்க்கு எப்படி பண்ணணும் தெரியுமில்ல. 28 தம்பி, நான் இவன் வந்திருக்கானே உனக்கு ரெஸ்ட் விட்டுருக்கிறேன். இல்ல அப்பாத்துக்கு அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த 28,000 கணக்கு கிடையாது. அப்புறம்
புதுசா 200 பேர் வந்தாங்கல்ல, அது நம்ம fans. நீ சொல்றத கேட்டு உன்னோட ஐடியா என்னன்னு தெரிஞ்சு வச்சு. இந்த 28,000 எல்லாம் ஒண்ணும் இல்ல, கணக்கு கிடையாதுன்னு கணக்கு கிடையாது. இப்ப அவங்க பாக்குறவங்களும் அதை unsubscribe பண்ணி போகும். இப்ப தம்பி நானும் பண்றதா பெர்ஃபார்மன்ஸ். ஏன்டா அவ்வளவுதான் அவ்வளவுதான் கலக்கும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மாறி. இவர் மாறி இல்ல, முதல்ல இவன் தான் என்னைய போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப நீயும் வந்துட்ட என்னை நாசம் பண்றதுக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் நீ எதுக்கு வேண்டாம் போதும். என்னடா வேண்டாம்? சக்தி ஏன்டா தீய சக்தி என்னடா வேண்டாங்கிறீங்க? எதுக்குடா வேண்டாங்கிறீங்க? நான் வேண்டாமா சேனலுக்கு? பாரு வேண்டாங்கிறானுங்க பாரு. ஏய் இதெல்லாம் கான்செப்ட்ல இல்லையடா. அதெல்லாம் பாரு இவனா போடுறான் பாத்துக்க. அவன் தான் நான் கொஞ்ச நேரம் போனா கெட்ட வார்த்தை பேசுறியா? அப்படி கிடையாது. ஓனராவது அவனாவது ஏன்னா ஓனராவது அவனாவது பேருக்கு உனக்கெல்லாம் யூடியூபர் ஓனர்னு சொன்னா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. இல்ல இப்ப இது இவன் சொல்ற மாதிரி தெரியலையே. ஏடா இவன் சொல்ற மாதிரி தெரியலையாடா? நான் சூப்பரா பண்றீங்கண்ணா, பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே பண்ணுங்க, இப்படியே பண்ணுங்க. இப்படியே பண்ணுங்க. ஆனா அடி வாங்குறதுல நான் மன்னிக்கிறேன். நான் வாங்கிக்கிறேன் எல்லாம் பண்றேன். சூப்பர். பாத்தீங்களா அவரோட மைண்ட் வாய்ஸ் உங்களை பேசாம 2 பேர்த்தையும் அங்கேயே விட்டு டெர்மினேட் பண்ணிடுவாரா, நம்மள கம்முன்னு இருக்கு தூக்கிறேன். ஆமா புதுசா ஆள் நீயாவது நல்லா இருப்பேன்னு நினைச்சேன் சேனலுக்கு வந்து. நீ இவனை விட கேவலமா இருக்கிறல்ல, சரியா? இவனை விட கேவலம் கெட்டு போய் நீ உங்களுக்கு உண்மையாகவும் உறுதுணையாகவும் இருக்க மாட்டீங்க, உழைப்பாகவும் இருக்க மாட்டீங்க, உங்களுக்காக இருக்க மாட்டீங்க 2 பேரும். உங்களுக்காக, யூடியூப்புக்காக, எங்களுக்காக, யூடியூப் லவ்வுக்காக உங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டு கேமரா அவனையும் கொண்டாந்து உட்கார வச்சதான் தெரியும். அவனே எங்க இல்ல ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கீங்க எல்லாம். எல்லாமே எங்களுக்கு தானா, எங்க ஆளுங்க. நான் அவன்லாம் யாரு கேமராங்க நினைக்கிறீங்க? எங்களோட கேமரா உங்களோடதா? அவ்வளவுதான். இது யாருன்னு நினைக்கிறீங்க? இது எங்களோட பேண்ட் சட்டை எல்லாம் இவன் வந்து இல்லாம வந்து ஒரு நாள் கூட அவளை பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தத கூட பயங்கரமா பண்றியா? நீ இதுதான் கடைசி வீடியோ. உன்னை நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி உன்னை நிறைய வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். நீ பண்றத பார்த்தா காய போட்டீங்க. சொல்லுங்க சத்தியமா நீ பண்றாரு காய போட்டிருந்தேன். என்ன டயலாக் இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? நீ பண்ற யாரும் சொல்லி தரலையா? சொல்றத கேளுக்கணும். நீ பண்றது நீ சரியில்லை, அதனால நீ அவ்வளவுதான். நீ கடைசி வீடியோ. கால் தரையில படல, கால் தரையில தெளிவா இல்ல. ஆமாண்டோ, 1 மாசமா ஆளு வீடியோ எடுக்கலாம்னு கூப்பிட்ட தலைவர் என்ன பண்றது தெரியுமா? என்னை விட்டு போட்டு அங்க ஓடிடுறாரு. உன்னை பத்தி எல்லா மேட்டரும் சொல்லிடுவேன். தம்பி சொல்லுங்க, அவனுக்கு தெரியும். எனக்கு அவனுக்கு இல்ல, அங்க சொல்லிடுவேன் எல்லாத்துக்கும். அங்கெல்லாம் சொல்லாதீங்க. தம்பி ஓடுதான், நீ வாட்டுக்கு பிடிச்சிட்டு நிக்கிற. ஓடுதுல கடைசியில பல்பு வாங்க வச்சா ஓடுதுல கையாக்சர் பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு இல்ல இல்ல அட இல்லடா, அது மெமரி ஃபுல்லா இருக்கு. ஓனர் யூடியூபர் இப்படி பேசலாமா? நான் நல்லபடியா தான்டா கேட்டா. 2 பேர்த்தையும் அப்படியே ஒண்ணுங்க ஒண்ணு போட்டுருவேன். சரி, நான் அடுத்து சொல்லுங்க. ஆனா அமைதியா கேளுங்க, அவர் வந்து சின்சியரா பேசுறாரு. சாரி பர்றது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. இனிமேல் கெட்ட பேச்செல்லாம் நான் நல்லா தான் பேசுறேன். கெட்ட பேச்சு நாங்க பேசல. இல்ல நாங்க பேசுறோம். இல்லடா இருடா. நான் சரி இரு. அடுத்து நான் நல்லா தான் பேசுறேன். நீங்க வந்து அந்த மாதிரி அதை கொண்டு போறீங்க. நான் இவன் வந்து ஒரு இதா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை போர்ட்ரேட் பண்றீங்க. போர்ட்ரேட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணீங்கன்னு வையே. ஏன் எந்திரிச்ச போர்ட்ரேட் சினிமாட்டிக் ஏன் இப்ப எதுக்கு எந்திரிச்ச உட்கார? கொஞ்சம் பயம் தான். ஏதாவது இனிமேல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்க, கேமரா ரெண்டையும் பிடிச்சி எந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? முட்டுக. அப்படியா? ஓடுதான்னு பாடுறேன். டேய் ஓடுதா கேமராமேன்? கரெக்டா இருக்குதா? ஓடுதுடா. நீங்க பேசி தொலைங்கடா. ஏன்டா என்னை சாவடிக்கிறீங்க? கேட்டு அப்பப்பன்னு சொல்றேன். கேமரா மூஞ்சி திருப்பிக்கிட்டே ஆளு. சரி சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க. டேக் 2. கண்டென்ட் மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ஒண்ணும் இல்ல, பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதான் முன்னாடியே வந்து பேசிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா நல்லா தான் பேசிட்டு இருந்தேன், எனக்கே மறக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களா? காப்பிரைட் சொல்லுது, அது நமக்கு கருத்து சொல்ல வராரு மக்களே. சரி சொல்லுங்க. உனக்கு இதுதான் கடைசி வீடியோ. இரு அவ்வளவுதான், வேலைக்கு போயிருவேன் நானுமே. அப்படிதாங்க சொல்லுவாரு. எனக்கு கொஞ்சம் கண்டென்ட் மறந்துட்டாரு. சரி யோசிச்சு சொல்லுங்க. கண்டென்ட் இல்ல, மறக்கிற இருந்தா தாண்டா மறக்கிறதுக்கு. என்னத்தையுமே வளர்கிட்டு இருக்கிறோம்டா நம்ம பாட்டுக்குள்ள உட்காந்து. அதுதான் கண்டென்ட். எதுக்கு நாங்க 2 பேரும் பண்ணும்போது ஏதாவது வளருவான். இந்த நாய் வந்து இன்னைக்கு ஒண்ணும் வழங்காம போச்சு. கண்டென்ட் நீ எதுக்கு வந்த நீ? ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், தம்பி வந்ததுல இருந்து போட்டு உங்களை கலாய்க்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க 2 பேரும்.
நான் நினைக்கவும்ல, காயப்படவும் இல்லை. காயப்படவும் இல்ல. இது ஒரு காமெடி. நான் பதிவு பண்ணணும் இதை. அம்மா செருப்பு கழட்டி அடிப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? தயவு செய்து அப்படியே போட. இரு இப்ப என்ன சொன்ன? எங்க அம்மா செருப்பு கழட்டி அடிப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமம். அப்ப அதனால நானே அடிக்கிறேன். வா போடுங்க. நான் என்னன்னா இல்ல அது சும்மா அப்பப்ப சொல்லுவேன். அப்பதான் கொஞ்சம் ஒரு ஃப்ளோ வரும். இவனுக்கு மட்டும் இப்ப இவனுக்கு ஒரு பாரு வாட்டி. நீங்க சரி நீ என்ன வேணாலும் பண்ணீங்க, என் தலைய மேல மட்டும் கை வச்சிருக்கேன். கை வச்சுட்டு தான் இருக்கிறாரு ஒவ்வொரு வீடியோல. சரி, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சரி இரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க போட்டு ஐடியா பண்ணி என்னை போட்டுறாதீங்கடா. இல்ல இங்க இருந்து கீழே வரைக்கும் போகணும். உங்களை முடிக்காம போக மாட்டேன்டா. ஆமா இவன் வந்து நம்மளை ரொம்ப இது பண்றியா? நான் தான் கார் ஓட்டுறேன். நான் தான் ஓட்டுறேன். அதுலயே முடிஞ்சு வச்சு நீங்க முடிச்சீங்க. கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் நான் ஓட்டுறேங்கிறேன். முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து வரும்போது நீங்க வந்து பின்னாடி நடந்து அண்ணனை மட்டும் கூட்டு போயிடுறேன். சைடு கேப் இல்லடா என்னைய நடந்து வந்து. புரியுதா? புரியுது. என்னை காப்பாத்துறேன். என்னைய கொண்டே இறங்கி வந்துரு. 2 பேர் சேஃப்டி முக்கியம். மச்சான் நான் ஓட்டுறேன், நீங்க பக்கத்துல உட்காந்து கீர் மட்டும் போடுங்க. இப்போ ஓட்டி கத்துக்கிட்டதே வந்து உங்க வீடியோஸ் பாருங்க. என் வீடியோஸ் பார்த்தா? என் வீடியோ உங்க வீடியோ கிடையாது. பார்த்து கத்துக்கிட்டு ஓடுறதுதாரு. ஓடுறது நீங்க தான் சொல்லி கொடுத்தாரு. ஓட்டுனது யாரு? நானு. ஓட்டிட்டப்போ ஓட்டிட்டு நான் ஓட்டிடுவேன் உனக்கு. இப்ப நீ கார் கொடுத்தா தனியா போயிட்டு வந்து நானே போயிருவேன். இந்த போயிருவேன் நீ அவ்வளவுதான். ஹில் ஸ்டேஷன்ல அசால்ட்டா போகுது. ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஹில்ஸ் தான் மேல அசால்ட்டா இருக்கும். ஆனா எப்பறா ஈரா எல்லாமே பண்ண மாதிரியே பேசுறீங்களே, எப்பறா எனக்கு புரியல. ஒண்ணுமே தெரியலனா கூட எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் பட்டி காட்டானே ஏண்டா? நீங்க நாங்க சிட்டி கைஸ். நான் பட்டி காட்டேன். நான் இத்தனை கண்ட்ரி போயிட்டு வந்தவன் நான் பட்டி காட்டேன். ஆமா டெஃபினெட்லி. உங்களே போஸ்டா. உங்களுக்கு வேலை இருந்துச்சு நீங்க போனீங்க. இந்த ஊர் மாதிரி வந்துருமா ஃபாரின் எல்லாம் அங்க இருந்து இங்க வரானுங்க படை எடுத்துட்டு. ஏண்டா நீங்க என்னடா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியாது. பட்டி காட்டான்ங்கறீங்க, அப்புறம் இந்த ஊர் மாதிரி வந்துருமாங்கறீங்க. என்னடா சொல்றீங்க? ரெண்டு கலக்க மாயா போட்டு இழுச்சிக்கிட்டீங்க. என்ன பேசுறேன்னு தெரியல, அதனால பேசிட்டு இருக்கிறேன். அவன் கேமரா இதாயிட்டான். முடிச்சு தொலைங்கடா. ஏன்டா எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா ஜாலியா வீட்டுல போய் ஃப்ரீ ஃபயர் ஆடும்டா. இப்ப ஏய் அந்த டீக்காக இவ்வளவு பேசுனீங்களாடா? ஒத்த டீக்காக பாரு. அந்த இது கொடுக்காதடா, புரியுதா? அதெல்லாம் கொடுக்காத. அது தானா வருது, அது பழகிருச்சு. வரும் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்ப தானா வரும். வேற அடி வச்சா கரெக்டா இருக்கு பாரு. அது கொடுக்க கூடாது. அப்படி கலக்கி எரிச்சல் வருதா இல்லையா உன்னை பார்த்தா? அவர் பார்த்து சிரிக்கிறாருண்ணா. சத்தியமா சிரிக்காதடா. கரெக்டா அந்த ஆக்டர் செந்தில் சார் அவர் மாதிரி இருக்காங்க. செந்தில் சார் தோத்து போயிருவாரு. டூப் போடலாம். டூப் ஏதாவது போனோம்னா தம்பி கான்டாக்ட் பண்ணி. சத்தியமா அப்படித்தான் இருக்கு. என்னன்னு நான் சிரிக்காதீங்கன்னா சரி. செந்திலோட வேற அதுக்கப்புறம் தெரியாது. கண்டென்ட் இருந்தா தான் நீங்க தான் ஏதோ என்னடா இவரு இப்படி பண்றாருடா பேசுறேங்கறாரு. இவரு என்ன பண்றாரு தெரியுமா? உன்னை எதுக்கு கூப்பிட்டதுன்னா இவரு கண்டென்ட் தெரியாம ஒண்ணும் தெரியாது. நம்ம பேசறனால நீங்க கிழிச்சிருவீங்க. அப்படியே கண்டென்ட் ரண்டா நம்மள என்ன வச்சு கல்லெல்லாம் கழட்டி அடிச்சிரோம்டா. இவ்வளவு நாளா நம்மள கலாச்சிட்டு இருந்தாரு. இப்ப நீ வந்துட்டியா சிரிக்காத அதுல ஒரு கண்டென்ட் உருவாக்குறாரு. ஆனா இவரு பேச மாட்டாரு, மறந்துடுவாரு. எனக்கு இப்ப எனக்கு கண்டென்ட் தெரியாது. இப்ப உங்களுக்கு தெரியும் கல்ல கண்டென்ட். அங்க இருக்கனால வீடியோ போகுது. லென்த்தா கிளம்பி இருக்கு. நீங்க இல்லைன்னா வீடியோ உட்காந்துக்க ஒரு நிமிஷம் தாண்டாது. ஏன்டா நானும் இவ்வளவு வீடியோ. சரி அண்ணனை பேச விடு. ஆனா பேசி நீங்க பேசு. 2 வார்த்தை பேசுங்க. ஒரு ஆள் எப்பறா கண்டென்ட் பண்ண முடியும்? நீங்க தனித்தனியா இருப்பானுங்க. நான் அப்படி சவாலே உள்ள நான் இது பண்ணுவேன். பண்ணி எனக்கு அப்படி பண்ண தெரியல. பண்ண தெரியல. அது வந்து அதுல நீ பண்ணு. திரும்பி இருக்கிறவங்க காமிச்சு அதுதான் உங்களையாட்டெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க மாட்டானே. அதுதான் திறமை வலியுது பொடிக்கிறதுக்கு. கை வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தானே வியூஸே வருது. இப்ப அந்த நேரத்துல 150 வியூஸ் வந்து இப்ப 250 வியூஸ் போயிருக்கு. உங்க வீடியோஸ் பார்த்து 150 வியூஸ் வந்துருச்சு. அதெல்லாம தம்பி அது நான் கார் ஓட்டுனதை பார்த்துட்டு ஓட்ட வந்திருக்கிறேன். சும்மாவா?
இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்க ஓட்டி கொடுத்தது இல்ல, நான் என்னோட டிரைவிங் ஸ்கில்ஸ் பார்த்து வந்திருக்கிறியா? ஏன்டா கேட்டதானே? இவன் பாருங்க பெருமை, உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தா நீ வேறு. டிரைவிங் இப்படித்தானே ஓட்டுவாங்க. நீங்களாம் பொம்மைக்கார ஓடிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். நான் வந்து லேண்ட் க்ரூசரு, ரேஞ்ச் ரோவர்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். பொம்மை கார் கொடுத்தா அப்புறம் எப்படா ஓடுறது? அங்கெல்லாம் வேண்டாம், அது அங்கே இருக்கிற டெக்னாலஜி இல்லாமே இருக்குது. துபாயில் இல்லாத டெக்னாலஜி. உனக்கு கையெடுமா கால்நடு வரும்போது நடந்து வாங்க, மூடிட்டு 2 பேர் கிளம்புறேன். பாய் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. இவனுக்கு வரமாட்டானுங்க அடுத்த வீடியோல வந்து. நோ இரு விட்டு போகாதீங்க. டே புர்றா விட்டு போயிருவாருடா, 4 கிலோமீட்டர் நடக்கணும்டா. ஒழுங்கா மரியாதையா விட்டு போ. உன்னை உருட்டுடா, வாடா உன்னை உருட்டுடா. பேண்ட் கண்டு போச்சு. பாய் 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 மக்களே.